we hear others speaking to us from adjacent room due to dash of sound wave. இப்ப இந்த கொஸ்டின்ல நம்மளால ஆப்ஷனை எலிமினேட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். மொதல் ஆப்ஷன் பாருங்களேன், எக்கோ அப்படின்னு இருக்கு. எக்கோ என்ன? இப்ப நம்ம ஒரு ரூமுக்குள்ள இருந்து மட்டும் பேசும்போது அந்த ரூமை பூட்டிட்டு பேச என்ன ஆகும்? எக்கோ அடிக்கும்னு சொல்லுவோமா? எக்கோ மீன்ஸ் என்ன? நம்ம பேசுற சவுண்ட் வந்து திரும்பி வருது. ரிஃப்ளெக்ஷன் தான். ஸோ சவுண்டோட ரிஃப்ளெக்ஷன் என்ன சொல்லுவோம்? எக்கோ சொல்லுவோம். கேள்வி வந்து அட்ஜசன்ட் ரூம், அதாவது ஒரு ரூம்ல இருந்து பேசுறது இன்னொரு ரூமுக்கு கேக்குன்னு சொல்றாங்க. அது வந்து ரிஃப்ளெக்ஷன் கிடையாது. அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. செகண்ட் ஆப்ஷன் ரிஃப்ளெக்ஷன் அந்த எக்கோல இருக்குது, அதனால இதுவும் வராது. டிஃப்ராக்ஷன் இருக்கு பாத்தீங்களா? டிஃப்ராக்ஷனா என்ன அப்படின்னா, நம்ம பேசுறது நாலா பக்கமா சிதறடிக்கிறதா வந்து டிஃப்ராக்ஷன். இங்க சொன்னது அதனாலதான். இப்போ ரூமுக்குள்ள இருந்து பேசும்போது பக்கத்து ரூமுக்கு ஏன் கேக்குதா? நம்ம பேசுற அந்த ஒலியால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா ஈஸியா வந்துன்னா பரவப்படுது. அதுதான் டிஃப்ராக்ஷன்ஸ். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் சி தான் வரும். ரிஃப்ராக்ஷன் வராது. ரிஃப்ராக்ஷன் மீன்ஸ் வந்து விலகல் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒளியோட வந்து விலகல். இந்த இடத்துல ஒளியோட விலகல் நடக்குது. அது ஏன் ஒளி விலகல் நடக்குதுன்னா, ஒவ்வொரு மீடியத்துக்கும் வந்து சவுண்டோட ஸ்பீடு வந்து வேரி ஆகும். அதனாலதான் வந்து ஒரு மீடியத்துல இருந்து இன்னொரு மீடியம் போகும்போது அந்த இடத்துல ஒளி விலகல் நடக்கும்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நான் என்ன சொல்லணும் அதான் இங்கேயும் வந்து கொடுத்துருக்கேன். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? சி தான் வரும்.